மறுமை நாளாகிற நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விடயங்களை நான் பயப்படுகிறேன். அதிலே ஒன்று சொன்னார்கள், எல்லோரும் குர்ஆனை கையில் எடுப்பதை நான் பயப்படுகிறேன் என்றார்கள். என்ன நடந்திருக்கிறது? எல்லோரும் குர்ஆனுக்கு விளக்கம், எல்லாரும் பயான். மதரசால படித்ததில்லை, ஆலிமுண்டல்ல, தஃசீர் வாசிக்க தெரியாது, அரபு தெரியாது, ஏதோ கொஞ்சம் ஆங்கலிங்கள் ஏதோ பார்த்துட்டு அவர் பயான், அவர் ஃபத்வா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்தில் நான் இதனை பயப்படுகிறேன் என்றார்கள். என்ன சொன்னாங்க? குர்ஆனை எல்லோரும் கையில் எடுப்பது என்றார்கள். எடுப்பது என்றால் எடுத்து ஓதுகிறது என்கிற அர்த்தம் அல்ல. குர்ஆனுக்கு எல்லோரும் விளக்கம் சொல்லுகிறது. அதுதான் நடந்திருக்கிறது. நேரடியான கருத்து, குர்ஆனுக்கு நாங்கள் நேரடியான கருத்தை எடுத்தால் குர்ஆன் எங்களை வழிகெடுத்து விடும். இது குர்ஆன் சொல்லுகிறது. நடந்திருக்கிற பிரச்சனை, சுன்னத் வல் ஜமாத்தினர்களாகிய நாம் குர்ஆனுடைய அர்த்தங்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்கான விளக்கங்களை தஃசீருடைய உலமாக்களை வைத்து, தஃசீருடைய உலமாக்கள் சொன்ன கருத்துக்களை வைத்து தான் சொல்லுகிறோம். ஆனா வழிகேடர்கள், தவறுல உள்ளவர்கள் நேரடியாக பார்க்கிறாங்க, நேரடியாக மீனிங்க பார்க்கிறாங்க, ஃபத்வா கொடுக்கிறார்கள். ஹதீஸ் சொல்லுகிறது, மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிராயிஹி, யார் குர்ஆனுக்கு அவருடைய புத்திக்கு படுகிற விதத்தில், புத்திக்கு எப்படி படுகிறதோ அந்த விதத்தில் யார் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிறாரோ, ஃபல்யதுவா மகாதஹு மினன்னார் ஓ கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய ஒதுங்கும் இடத்தை அவர் நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும். அவர் போற இடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுன்னத் வல் ஜமாத் என்ற இந்த கொள்கை எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅத் தாபிஈங்கள், அப்படி இமாம்கள், அவுலியாக்கள் என்ற ஒரு சில்சிலாவோடு அதற்கு ஒரு தொடர் ஒன்று இருக்கிறது. ஆனா ஏனைய இயக்கங்களுக்கு அப்படி இல்லை. அது புதிதாக வந்தவைகள், புதியவர்களால் உருவாக்கப்பட்டவைகள். ஆனால் அவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் அவர்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அவர்கள் சமூகத்தில் உண்டாக்கிய பிரச்சனைகளும் ஒன்று இரண்டு அல்ல. இந்த வழிகேடுகள் இருக்கிறதே சகோதரர்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உருவாகிவிட்டது. சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நாம் அகீதாவை படித்துக் கொடுக்க வேண்டும், சுன்னத் வல் ஜமாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனையோ இடங்கள்ல பார்த்தா அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல கொள்கையில் இருந்தார்கள். அவங்க ஷாதுலியா, அல்ல காதிரியா, அல்ல ரிஃபாயியா, அல்ல நக்ஷபந்தியா, அல்ல சுஹ்ரவர்தியா, அல்லது அலவியா, இப்படி தரீகால இருப்பார்கள். பிள்ளைகளை பார்த்தா வேற வழியில் இருப்பார்கள். கொஞ்ச காலத்துல சொல்லுவாங்க, எங்கட வாப்பா அப்படி இருந்தாருதான், அவர் வழிகேட்டுல மௌத்தானார். நாங்க அப்படி இல்லை. வாப்பா சாதுலியாவா இருந்தாரு, வாப்பா ரிஃபாயியாவா இருந்தாரு, நாங்க அப்படி இல்லை. நாங்க அந்த கொள்கையெல்லாம் இல்லை. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, அதான் நாங்க ஃபாலோ பண்றோம். சகோதரர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சரியான கொள்கையை போதிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நல்லவர்களோட, சாலிஹீன்களோட, அவுலியாக்களோட, இறைநேசர்களோட, அஹ்லு பைத்துகளோட, சதாத்துமார்களோட, சூஃபியாக்களோட ஒன்றாக நெருக்கமாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் பொறுப்புதாரிகள். நாம் மாத்திரமல்ல, எமது பிள்ளைகளையும் பரம்பரைகளையும் இந்த கொள்கையில் நாம் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நாம் மரணித்தால் எங்களோட பிள்ளை கபருக்கு வரமாட்டார்கள், எங்களுக்காக ஓத மாட்டார்கள். சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, வாப்பட வருஷக்கத்தம் தேவையில்லை, வாப்பட கபரு போய் தோத தேவை, அவர் செஞ்ச அவருக்கு மட்டும், அவர் தேடிக்கொள்ளட்டும். இல்லாட்டி சொல்லுவாங்க, நாங்க சரியாக இருக்கிறோம், நாங்க தௌஹீதில் இருக்கிறோம், வாப்ப ஷிர்க்குல மௌத்தாகிட்டார் என்ற நிலைமை இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம்
وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ طوبى للغرباء أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, தரீகாக்கள் முரீதீங்களே, முஹிப்பீங்களே, ஆஷிகீன்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் நபி தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினாலும் பரக்கத்தினாலும் மட்டுமெல்லா நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், விசேஷமாக குதுபு சைலான் ஷேக் உஸ்மான் வலியுல்லா கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய பரக்கத்தினாலும் பொருட்டினாலும் அல்லாஹ் எமது துனியாவுடைய ஆஹிராவுடைய தேவைகளை நிறைவேற்றி லேசாக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, புனிதமான தொழுகை இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுது விட்டு நல்ல விடயங்களை கேட்கறதுக்காக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு மஜ்லிஸில் உட்காருகிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதிலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை முஸ்லீம்களாக படைத்தது மாத்திரமல்ல, முஸ்லீம்களாக படைத்து ஈமானை அல்லாஹ் தந்து நல்ல கொள்கையில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அது இறைவனுடைய ஆகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஈமானை கொடுத்து சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையில் அவனை வாழ வைக்கிறது என்கிறது, சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையில் அவன் வாழுகிறான் என்கிறது இறைவனால் கொடுக்கப்படுகிற ஆகப்பெரிய ஒரு நிஅமத். ஏன் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாளை கியாமத்தினால வெற்றியாளர்கள் யார், யார் சொர்க்கம் செல்லுவார்கள், நரகம் செல்லுகிறவர்கள் யார் என்கிறதை உலகத்தில் சொல்லிவிட்டுத்தான் மறைந்தார்கள். கலிமா சொன்னவர்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு கட்டத்திலே, சதஃப்தரிகு உம்மதி அலா ஸலாஸின் வ ஸபஈன மில்லா, எனது உம்மத்தினர்கள் 73ஆக பிரிவார்கள், 73ஆக பிரிந்து செல்வார்கள். குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் நரகத்தில, இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க எதை, என் சமுதாயத்தினர்கள், என் உம்மத்தினர்கள் 73ஆக பிரிந்து 72 கூட்டத்தார்கள் நரகம் செல்லுவார்கள், இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர என்றார்கள். ஒரு கூட்டம் அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார், அவர்கள் யார், நரகம் செல்லாமல் சொர்க்கம் செல்லுகிறவர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கேள்விக்கு பதில் சொல்லுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதமாக சொல்லல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லவில்லை. மாற்றமாக எப்படி சொன்னார்கள், மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் என் சஹாபாக்களும் எந்த வழியில இருக்கிறோமோ
எந்த வழியை பின்பற்றுகிறோமோ அந்த வழியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப உலகத்தில் வாழக்கூடிய நாங்க சரியான கொள்கை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்ற அந்த கொள்கையில இருந்தால்தான் நாளை மறு உலகத்திலும் வெற்றி அடையலாம். இந்த உலகத்திலும் நாம் சரியான வழியில இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சஹாபாக்களையும் பின்பற்ற தேவையில்லை, சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை. குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் என்ற அந்த ஜமாஅத், அந்த கூட்டம் அவர்களை பின்பற்ற தேவையில்லை என்றால், அவசியம் இல்லை என்றால் அவர்கள் சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்கள் அல்ல, அவர்கள் வெற்றியாளர்களும் அல்ல. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும். இது அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இன்றைக்குள்ள வழிகட்ட இயக்கங்கள், அவர்களுடைய கருத்துக்கள் எது, போதனைகள் எது? குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. ஏன் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்? ஏன் சஹாபாக்களை நீங்கள் மதிக்க வேண்டும்? ஏன் சஹாபாக்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஏன் பின்பற்ற வேண்டும்? ஏன் சஹாபாக்களை பின்பற்றி இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பேசப்படுகிற, கேட்கப்படுகிற ஒரு காலம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? குர்ஆனுடைய ஆயத்து என்ன சொல்லுகிறது? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இஸ்லாத்துக்கு ஆரம்பமாக வந்தவர்கள் முஹாஜிரீன்கள், அன்சார்கள். முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத்து சென்றவர்கள், அன்சாரிகள் மதீனத்துடைய சஹாபாக்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். அந்த சஹாபாக்களை யார் மார்க்க விடயத்தில் பின்பற்றுகிறார்களோ, இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் வந்தவர்கள் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள். வல்லதீன தபஊஹும், அந்த சஹாபாக்களை யார் பின்பற்றுகிறார்களோ ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். குர்ஆனுடைய ஆயத், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார். அப்ப அந்த முஹாஜிரீன்கள், அன்சாரிகளான அந்த சஹாபாக்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களை பின்பற்றுகிறவர்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, அடுத்த ஆயத்து சொல்லுகிற ஆயத்திலே தொடர்ச்சியிலே அல்லாஹ் பேசுகிறான், அவர்களுக்கு சொர்க்கமும் தயாராக இருக்கிறது. தாலிகல் ஃபௌசுல் அலீம், அது மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்களாகிய நாம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம், எவ்வளவு தெளிவான வழியில் இருக்கிறோம். ஏன்? நாம் குர்ஆனையும் பின்பற்றுகிறோம், ஹதீஸையும் பின்பற்றுகிறோம், அஹ்லு பைத்துகளையும் பின்பற்றுகிறோம், இஜ்மாவையும் ஏற்றுக்கொள்கிறோம், கியாஸையும் ஏற்றுக்கொள்கிறோம், சஹாபாக்களையும் பின்பற்றுகிறோம். சஹாபாக்களை பின்பற்ற சொன்னது யார்? அல்லாஹ். சஹாபாக்களை பின்பற்றுங்க. என்னையும் என் சஹாபாக்களையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் கியாமத்தினால் சொர்க்கத்திலே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் இதனைத்தான் சொல்லுகிறான். மார்க்க விடயத்தில் சஹாபாக்களை பின்பற்றுங்க. சஹாபாக்களையும் சஹாபாக்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாராக்கி வைத்திருக்கிறார். அது மகத்தான வெற்றி. ஆயத்துடைய மறுபுறத்தை பாருங்கள். ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்களை பின்பற்றினால் வெற்றி இருக்கிறது, பின்பற்றாமல் இருந்தால், உங்களுக்கு தெரியும் உலமாக்கள் இருக்கிறான், கேளுங்க, மன்தூக் மஃப்ஹூம் என்று இருக்கிறது. பின்பற்றினால் வெற்றி என்றால், பின்பற்றாமல் இருந்தால் மறுபுறம் வெற்றிக்கு மாற்றமாக தோல்வி. எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்களாகிய நாம் தெளிவான வழியில இருக்கிறோம், தெளிவான பாதையில இருக்கிறோம். ஹதீஸ், குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அந்த வழியில நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபாக்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள்.
ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். என் சஹாபாக்கள்ல யாரைத்தான் நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்ற சஹாபாக்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் என் சஹாபாக்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்களை கண்ணியப்படுத்த சொன்னார்கள், சஹாபாக்களை நேசிக்க சொன்னார்கள். ஆனால் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமானவர்களுடைய கருத்துக்களை பாருங்களேன். தராவீஹுடைய தொழுகை எடுத்தா சுன்னத் வல் ஜமாத்தினர்களாகிய நாம் 20 ரகாத் சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 20 ரகாத்துகள் தொழுவித்தார்கள். அதை அன்று எல்லா சஹாபாக்களும் சரி கண்டார்கள். ஹதீஸில் வருகிறது, வலம் யுன்கிருஹு முன்கிருன், எந்த ஒரு சஹாபியும் அதை மறுக்கவில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமாக வைத்து தொழுவிக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட இரவு தொழுகைகளை அறிவிக்கிற ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹயாத்தோடு இருந்தார்கள். அவர்கள் கூட மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் சரி கண்டார்கள். அது தொடர்ந்து வாழையடி வாழையாக வந்தது. சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் அந்த வழியை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் இன்றுள்ளவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தது பிழை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் 8ஐ தான் தொழுகிறோம் என்றால் வெற்றியாளர்களா, ஆயத்துக்கு நேர்பட்டவர்களா? ஆயத்து சொல்லுகிறது சஹாபாக்களை பின்பற்றினால் வெற்றி என்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதை பின்பற்ற தேவையில்லை. ஹதீஸ் இருக்கிறது, போதும். அந்த சஹாபாக்கள் செய்த அந்த 20ம் வேண்டாம் என்றால் குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை வெற்றியாளர்கள் என்று சொன்னார்களோ அந்த கூட்டத்தை விட்டும் தூரமாகி விடுகின்றார்கள். அன்பானவர்களே, சுன்னத் வல் ஜமாத் என்ற இந்த கொள்கை எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅத் தாபிஈங்கள், அப்படி வந்து இமாம்கள், அவுலியாக்கள் என்ற ஒரு சில்சிலாவோடு அதற்கு ஒரு தொடர் ஒன்று இருக்கிறது. ஆனா ஏனைய இயக்கங்களுக்கு அப்படி இல்லை. அது புதிதாக வந்தவைகள், புதியவர்களால் உருவாக்கப்பட்டவைகள். ஆனால் அவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் அவர்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அவர்கள் சமூகத்தில் உண்டாக்கிய பிரச்சனைகளும் 1-2 அல்ல. இந்த வழிகேடுகள் இருக்கிறதே சகோதரர்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உருவாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் ஹவாரிஜிகள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹவாரிஜிகளை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நேருக்கு நேராக அவரை எதிர்த்தவர்கள் யார்? நேருக்கு நேராக எதிர்த்தவர்கள் யார்? ஏனென்றா இன்றைக்கு சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நாம் அகீதாவை படித்துக் கொடுக்க வேண்டும், சுன்னத் வல் ஜமாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனையோ இடங்கள்ல பார்த்தா அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல கொள்கையில் இருந்தார்கள். அவங்க ஷாதுலியா, அல்ல காதிரியா, அல்ல ரிஃபாயியா, அல்ல நக்ஷபந்தியா, அல்ல சுஹரவர்தியா, அல்லது அலவியா, இப்படி தரீக்கால இருப்பார்கள். பிள்ளைகளை பார்த்தா வேற வழியில் இருப்பார்கள். கொஞ்ச காலத்தில் சொல்லுவாங்க, எங்கட வாப்பா அப்படி இருந்தாருதான், அவர் வழிகேட்டுல மௌத்தானார். நாங்க அப்படி இல்லை, நாங்க அப்படி இல்லை. வாப்பா சாதுலியாவா இருந்தாரு, வாப்பா ரிஃபாயியாவா இருந்தாரு, நாங்க அப்படி இல்லை. நாங்க அந்த கொள்கையெல்லாம் இல்லை. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, அதான் நாங்க ஃபாலோ பண்றோம். சகோதரர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சரியான கொள்கையை போதிக்க வேண்டும். இது போன்ற மஜ்லிஸ்கள், சுன்னத் வல் ஜமாத்துடைய மஜ்லிஸ்கள், தரீகாக்களுடைய மஜ்லிஸ்கள், சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்களுடைய பயான் மஜ்லிஸ்கள்ல பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். நிறைய பேர் செய்யறாங்க இல்ல, நிறைய பேர் செய்யறாங்க இல்ல. பாருங்க மஜ்லிஸ்களை சில ஊர்களுக்கு போய் பார்த்தா ஆரம்ப காலத்தில் அந்த மஜ்லிஸ் எல்லாம் அதிகமான மக்கள் வந்தார்களாம், கலந்து கொண்டார்களாம். ஆனா இப்ப குறைந்து கொண்டு போகிறது. ஏனது? மனிதனை மாற்றுவது எது? மனிதனை மாற்றுவது எது? பயான். ஹதீஸ் சொல்லுகிறது, இன்னமினல் பயானி லசிஹரா, இன்னமினல் பயானி லசிஹரா. பயானில ஒரு விதமான சூனியம் இருக்கிறது. பயான் ஒரு சூனியம். ஆளை மாற்றுவது பயான்,
ஆளை மாற்றுவது பயான் தான். ஏன்? நல்ல ஒரு கொள்கையில் இருந்திருப்பாரு, ஒரு பயான கேட்பாரு, அவருடைய கொள்கை மாறிவிடும். பயானால எதையும் செய்யலாம் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை லேசான வார்த்தை இல்ல. எப்படி சொன்னார்கள்? இன்னமினல் பயானில சிஹரா, பயானில சூனியம் இருக்கிறது. பயான் ஆளை மாற்றும், பயான் ஆள கொள்கையை மாத்திடும். வேண்டியவரை வேண்டிய திசைக்கு பயானால திருப்பலாம். நாட்டில் இன்றைக்கு உண்டாக இருக்கக்கூடிய புதிய புதிய கருத்துகள், புதிய புதிய கொள்கைகள் எப்ப வந்தது? கூடினா ஒரு 50-55 வருடங்கள் தான் வரலாறு இருக்கிறது. ஆனால் எப்படி எங்கே போய்விட்டார்கள்? எதனால்? பிரச்சாரங்கள், பயான்கள் தான் சகோதரர்களே. எனவே நாம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலேயே ஃபித்னாக்கள் உண்டாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேருக்கு நேராக எதிர்த்தவர்கள் யார்? நேருக்கு நேராக எதிர்த்தவர்கள் யார்? அவர்களை குறை கண்டவர்கள் யார்? இபாதத்தாளிகள் தான், தொழுகையாளிகள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை வைத்து கனிமத்து பொருட்கள், யுத்த களத்தில் கிடைத்த பொருட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். பங்கு வச்சு கொடுக்கிறாங்க. வலதால இருந்த சில சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க, இடதால இருந்த சில சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க, பின்னால இருந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி எப்படி வந்ததோ, எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறதோ அந்த அமைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதாலும் இடதாலும் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து வந்தார். ஒரு மனிதர் எழுந்து வந்தார், வந்து சொன்னார் என்ன தெரியுமா? இஅதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅதில் யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக பங்கு வையுங்கள் என்றார். வேற ரிவாயத்தில் வருகிறது இத்தகில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தவன் சொல்லுறான், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கவலை வந்தது. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இல்லம் அஅதில் ஃபமை யஅதில் மின் பாதி, நான் நீதமாக நடக்காவிட்டால் எனக்கு பின்னால் நீதமாக நடக்கிறவர்கள் யார்? ஏன்? யதீனி خبر السماء صباحا ومساء, வானத்தில் இருந்து என்னிடத்தில் செய்தி வருகிறது, வஹி வருகிறது, காலையிலும் மாலையிலும் வருகிறது. நான் நீதமாக நடக்கிறேன் இல்லையா? என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்ட பின்னால எழுந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எழுந்து கேட்டாங்க, தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனுகஹு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி தாருங்க, நான் அந்த களத்தை வெட்டுகிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹு, ஆள விடுங்க, ஆள விடுங்கன்றாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எழும்பினாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி தாருங்க, நான் அந்த களத்தை வெட்டுகிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆள விடுங்க, லஅல்லஹு யுஸல்லி, அவர் தொழுகிற ஒரு மனிதர், முஸ்லிம், ஒரு தொழுகையாளி, ஒரு இபாதத்தாளி. எந்த அளவு கண்டா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நெத்தி கருக்கும் வரைக்கும் தொழுதிருந்தார், உடுத்திருக்கிற ஆடையை கொஞ்சம் உயர்த்தி உடுத்திருந்தார், முழங்கால் துறந்தல்ல, முழங்காலுக்கு பணியை உயர்த்தி உடுத்திருந்தார், ஆடையை அவருடைய சாரத்தை உடுத்திருந்தார். அவர் அப்படி பேசிவிட்டு போறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனதை நோவித்து விட்டு, நபியே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீதம் செலுத்தாதவர் நீங்க, ஒரு ரெண்டு கூட்டத்தை கொடுத்தீங்க, ஒரு கூட்டத்தை கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறை கண்டார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர் தொழுகிறவர் தான், ஆனா எவ்வளோ தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய இபாதத் மட்டும்தான், சரியான கொள்கையில் அவர்கள் இல்லை.
எவ்வளவு பேர் தொழுகிறாங்க, அவர்கள்ட்ட வாயால ஒன்று உள்ளத்தால் வேற ஒன்று என்ற கருத்தை சொன்னார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் போறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரில் இருந்து ஒரு கூட்டம் உண்டாகும் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட காலத்திலேயே அவர்களை எதிர்க்கிற, அவர்களை குறை சொல்லுகிற சில முனாஃபிகீன்களும் இருந்தார்கள். அவருடைய பரம்பரை பனு ஹனீஃபா என்ற கோத்திரத்தில் தோன்றியவர், அவருடைய பேரு துல்ஹுவைசிரா. இதே போன்ற சகோதரர்களே இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள், பனு தமீம்கள். அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதிக்காதவர்கள் முஸ்லிம்கள் தான், கலிமாவோடு இருந்தவர்கள் தான், தொழுகையாளிகள் தான், இபாதத்துள்ளவர்கள் தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியால வந்து யா முஹம்மத் உஹ்ருஜ் இலைனா, மரியாதை இல்லாமல் கண்ணியம் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் கூட பேர் சொல்லி அழைத்தது இல்லை, பேர் சொல்லி பேசியது இல்லை. இந்த பனூ தமீம்கள் என்ற கூட்டத்தார்கள் வந்து வீட்டுக்கு வெளியிலிருந்து யா முஹம்மத் உஹ்ருஜ் இலைனா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வாருங்கள் என்று அழைத்தார்கள் ஒரு கூட்டத்தார்கள், பனூ தமீம்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன். நபியே, உங்களை யார் அறைக்கு பின்னால் இருந்து முஹம்மதே வெளியே வாருங்கள் என்று யார் அழைக்கிறார்களோ அவர்கள் அறிவில்லாதவர்கள், புரியாதவர்கள். நீங்கள் வருகின்ற வரையில அவர்கள் பொறுமையாக இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காலத்திலேயே வழிகேடுகளை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள், ஹவாரிஜீங்களை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ஹவாரிஜீங்களை பொறுத்த வரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட சஹாபாக்களை விட அதிகமாக தொழுதார்கள், அதிகமாக இபாதத்துக்கள் செய்தார்கள். ஆனால் சரியான கொள்கையில, சரியான அமைப்பில அவர்கள் இருக்கவில்லை. எனவே ஒரு மனிதன் இபாதத்து மாத்திரம் அல்ல, இபாதத்து சரியாக இருந்து மாத்திரம் ஒரு மனிதனுக்கு வெற்றி அடைய முடியாது. அவனுடைய கொள்கை சரியான கொள்கையாக, சரியான அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அந்த அடிப்படையில் வந்த கொள்கையாக இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு வெற்றி அடையலாம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி சொன்னாங்க. மறுமை நாளாகிற நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விடயங்களை நான் பயப்படுகிறேன். அதிலே ஒன்று சொன்னார்கள், எல்லோரும் குர்ஆனை கையில் எடுப்பதை நான் பயப்படுகிறேன் என்றார்கள். என்ன நடந்திருக்கிறது? எல்லோரும் குர்ஆனுக்கு விளக்கம், எல்லாரும் குர்ஆனுக்கு விளக்கம், எல்லாரும் பயான். மதரசால படித்ததில்ல, ஆலிமுண்டல்ல, தஃசீர் வாசிக்க தெரியாது, அரபு தெரியாது, ஏதோ கொஞ்சம் ஆங்கலிங்கள் ஏதோ பார்த்துட்டு அவர் பயான், அவர் ஃபத்வா சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்தில் நான் இதனை பயப்படுகிறேன் என்றார்கள். என்ன சொன்னாங்க? குர்ஆனை எல்லோரும் கையில் எடுப்பது என்றார்கள். எடுப்பது என்றால் எடுத்து ஓதுகிறது என்கிற அர்த்தம் அல்ல, குர்ஆனுக்கு எல்லோரும் விளக்கம் சொல்லுகிறது. அதுதான் நடந்திருக்கிறது. நேரடியான கருத்து, நேரடியான கருத்தை சொல்லிவிட்டு எடுத்தெடுப்புக்கு என்ன சொல்லுகிறது பாருங்களே. கந்தூரிகள், கத்தம் ஃபாத்திகாக்கள், மீலாது விழாக்கள், இவைகளுக்காக நாம் நல்லடியார்கள் ஞாபகார்த்தத்துக்காக நாம் அறுக்கிற மிருகங்கள், ஆடு மாடு கோழிகள், இதை நாம் சாப்பிடுகிறோம். ஏன்? நாம் தெளிவோடு இருக்கிறோம். அது ஷிர்க் அல்ல, அது ஷிர்க் அல்ல. ஏன்? அங்க அவுலியாக்கள் பேரை சொல்லி அறுக்கல்ல, அவுலியாக்கள் பேரை சொல்லி அறுக்கல்ல, அறுக்கிறது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அறுக்கிறோம். கந்திரியாக இருக்கலாம், கத்தமாக இருக்கலாம், மனாகிபாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கிறோம். நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆனா மாற்று கருத்துள்ளவர்கள், சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு விரோதமானவர்கள், தரீகா அடிப்படையில் இல்லாதவர்கள், அது பிழை, அது ஷிர்க், அது ஹராம், சாப்பிடக்கூடாது என்ற ஒரு மிக மோசமான கருத்திலே இருப்பார்கள். அதை வெறுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனா ஆதாரமாக எடுத்திருக்கிறது எதை? குர்ஆனுடைய ஆயத்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான்,
உங்களுக்கு செத்தவைகள் ஹராம், இரத்தம் ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது ஹராம். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி என்ற அந்த ஆயத்துடைய நேரடியான அர்த்தத்தை எடுத்துட்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இவங்க வலிமார்களுக்காக இருக்கிறாங்க, குத்துமார்களுக்காக இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக இருக்கிறாங்க, எனவே இதை சாப்பிடுவதும் ஹராம் தான். நேரடியான விளக்கம், நேரடியான கருத்து எடுக்கிறார்கள். ஆனா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதை சாப்பிடுவதை? அந்த காலத்தில் சிலைகளுக்காக வேண்டி அறுத்தார்கள். லாத்துக்காக, உஸ்ஸாவுக்காக, ஹுபலுக்காக, இப்படி ஒவ்வொரு சிலைகளுக்காக வேண்டி அந்த காலத்தில் மிருகங்களை அறுத்தார்கள். ஆட்டை அறுத்தார்கள், ஒட்டகத்தை அறுத்தார்கள். அல்லாஹ் இதனை சொல்லுகிறான், சாப்பிடாதீர்கள். எனவே சகோதரர்களே, குர்ஆனுக்கு நாங்கள் நேரடியான கருத்தை எடுத்தால் குர்ஆன் எங்களை வழிகெடுத்து விடும். இது குர்ஆன் சொல்லுகிறது. இந்த நடந்திருக்கிற பிரச்சனை, சுன்னத்து வல் ஜமாத்தினர்களாகிய நாம் குர்ஆனுடைய அர்த்தங்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்கான விளக்கங்களை தஃசீருடைய உலமாக்களை வைத்து, தஃசீருடைய உலமாக்கள் சொன்ன கருத்துக்களை வைத்து தான் சொல்லுகிறோம். ஆனா வழிகேடர்கள், தவறுல உள்ளவர்கள் நேரடியாக பார்க்கிறாங்க, நேரடியாக மீனிங்க பார்க்கிறாங்க, ஃபத்வா கொடுக்கிறார்கள். ஹதீஸ் சொல்லுகிறது, மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிராயிஹி, யார் குர்ஆனுக்கு அவருடைய புத்திக்கு படுகிற விதத்தில், புத்திக்கு எப்படி படுகிறதோ அந்த விதத்தில் யார் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிறாரோ ஃபல்யதுவா மகாதஹு மினன்னார் ஓ கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய ஒதுங்கும் இடத்தை அவர் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அவர் போற இடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏனென்றா குர்ஆன் யஹ்தி பிஹி மன் யஷா வ யுதில்லு பிஹி மன் யஷா, குர்ஆனால சில மனிதர்கள் நேர்வழியும் பெறுவார்கள், இது குர்ஆன் சொல்லுகிறது. சில மனிதர்கள் குர்ஆனால் வழிகட்டும் போய்விடுவார்கள். எப்படி வழிகட்டு போறது? குர்ஆனுக்கு நேரடியான அர்த்தத்தை பார்க்க போனா, குர்ஆனுக்கு நேரடியான அர்த்தத்தை எடுத்துட்டா தஃசீர் எடுக்கிறது இல்ல, உலமாக்களோட கருத்துக்களை பார்க்கிறது இல்ல, இமாம்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நேரடியான அர்த்தத்தை நீ எடுத்தா உனக்கு வழிகேடு தான், வழிகேட்டுல தான் போய் விடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அதனால தான் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹிமஹுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள், ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனுக்கு நீ விளக்கம் சொல்ல போனா, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று, நீ சொல்லுகிறது வேற ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிற விடயம் ஒன்று, நீ சொல்லுகிறது வேற ஒன்றாக இருக்கும். அதற்கு உதாரணம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தாராம், ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தாராம், சாலிஹான் ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர், ஊரில் மதிக்கப்படுகிற ஒரு மனிதர், இபாதத்தாலியான ஒரு மனிதர். அவர் நோயாளியாகிட்டார். ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களும் அவரை பார்க்க போற, ஒரு ஊர்ல ஒரு போதுமான ஒரு மனிதர், ஒரு பெரிய ஒரு மனிதர், நல்ல ஒரு தக்குவாதாரி ஊர்ல இருந்து நோயாளியாகிட்டா எல்லாரும் அவரை பார்க்க போவாங்க. நல்ல ஒரு மனிதர் என்ற படியால, நல்லவர்கள் சாலிஹீன்களை மதிக்கிறது ஒரு இபாதத் அல்லவா? அந்த அடிப்படையில் ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள், அந்த சாலிஹான மனிதர் நோயாளியாகி விட்டார்கள், ஊர்ல உள்ள எல்லாரும் அவரை பார்க்க போறாங்க. அந்த ஊரில் ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய காது கேட்குதில்லை, காது கேட்காத ஒரு மனிதர். அவர் யோசித்தாராம், நான் இவரை பார்க்க எப்படி போறது? எல்லா மக்களும் போறாங்க, எல்லாரும் போய் பேசிட்டு வாராங்க, ஏண்ட காதும் கேட்குதில்லை, நான் அவரை பார்க்க போய் அவரோட நான் ஒன்றை பேச, அவர் ஒன்றை சொல்லுவாரு, அது என் காதுக்கு சரியாக விளங்காது, நான் ஒன்றை சொல்லுவேன், அவர் வேறொன்றை சொல்லுவாரு, என்ன செய்யறது? போகவும் வேண்டும், போகவும் முடியாது. இந்த நிலைமையில் அவர் யோசித்து ஒரு கற்பனை செய்கிறார். என்ன கற்பனை செய்கிறார்? அவர் பார்த்தாரு, நான் இவரை பார்க்க போகவும் வேணும், நோயாளி, சாலிகானவர், ஊர்ல மதிப்பானவர், பார்க்க போக வேண்டும், ஆனா காதும் கேட்குதில்லை. அவர் கற்பனை செய்கிறாரு, நான் முதலாவதாக அவரிடத்தில் போகணும், பெய்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லணும். சலாம் சொன்னா அவர் பதில் சொல்லுவாரு, என் காதுக்கு அது கேட்காது,
வாய் அசையும். வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற வாய் அசையுமே. அந்த அசைவை வைத்து நான் புரிந்து கொள்ள வேண்டும், பதில் சொல்லிவிட்டார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார். முதலாவது. இரண்டாவது அவர் முடிவெடுத்தார், நான் அவரிடத்தில் கேட்கணும், அந்த நோயாளி கிட்ட, சாலிகான நல்ல மனிதனிடத்தில் கேட்கணும், உன நோயெல்லாம் எப்படி, உன நோயெல்லாம் எப்படி என்று கேட்டா பெரும்பாலும் நோயாளி என்ன சொல்லுவாரு? இவர் கற்பனை செய்கிறார். அவர் சொல்லுவாரு, மாஷா அல்லாஹ் நோயெல்லாம் நல்லம், நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் போகிறது என்று அவர் என்னிடத்தில் சொல்லுவாரு. என் காதுக்கு கேட்காது, நான் அவருக்கு திருப்பி சொல்லணும், அந்த சாலிகான மனிதனுக்கு, நல்லவருக்கு, நோயாளிக்கு சொல்லணும், சரி அது அப்படியே அல்லாஹ் ஆக்கட்டும் என்று நான் சொல்லணும். மூணாவது, நான் இந்த நோயாளிகிட்ட கேட்கணும், போய் என்ன மருந்து குடிக்கிறீங்க என்று கேட்கணும். கேட்டா அவர் ஒரு மருந்தை சொல்லுவார், என் காதுக்கு அது கேட்காது, நான் அவருடைய வாயின் அசைவை வைத்து நான் அவருக்கு சொல்லணும், சரி அந்த மருந்தே தொடர்ந்து குடியுங்க என்று நான் அவருக்கு சொல்லணும். இவர் கற்பனை செய்கிறார். நாலாவது, நான் கேட்கணும், யாரிடத்தில் மருந்து எடுக்கிறீங்க, யாரு டாக்டர் என்று நான் கேட்கணும். கேட்டா அவர் ஒரு டாக்டரை சொல்லுவாரு, என் காதுக்கு கேட்காது, நான் அவருக்கு சொல்லணும். இந்த காது கேட்காத மனிதன் கற்பனை செய்து சொல்லுகிறார், நான் அவருக்கு சொல்லணும், அதே டாக்டரிடத்தில் மருந்தை எடுங்க என்று நான் இவருக்கு சொல்லணும் என்று இவர் கற்பனை செய்து 4 கேள்விகளை தயாராக்கி கொண்டு காது கேட்காத மனிதன் அந்த சாலிஹான மனிதனை பார்க்க போனார். பார்க்க போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னாரு. அவர் வலைக்கும் சலாம் என்று பதில் சொன்னாரு. அந்த பதில் இவர் காதுக்கு கேட்கல, வாயின் அசைவை வைத்து முடிவெடுத்துட்டார், பதில் சொல்லிட்டார். திருப்பி 2வது கேள்வி கற்பனை பிரகாரம் கேட்கிறார். கற்பனை பிரகாரம் அவர் கேட்கிறாரு, ஒரு நோயெல்லாம் எப்படி, நோய் எப்படி இருக்கிறது? இவருடைய முடிவு வேற, ஆனா அவர் சொன்ன முடிவு வேற. அவர் சொன்னாரு, நோயா, அதை பத்தி பேசு வேலை இல்லை, நாளுக்கு நாள் நோய் அதிகரித்து கொண்டுதான் செல்லுகிறது, நாளுக்கு நாள் நோய் கூடிக்கொண்டுதான் செல்லுகிறது. இப்ப இவரு காது கேட்காதவர், அவர் கற்பனை செய்த பிரகாரம், முடிவெடுத்த பிரகாரம் அவர் சொன்னார், அப்படியா, அப்படியே அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும் சொல்லிட்டார். 2வது. 3வது, இவர் கேட்கிறாரு, நோயாளி கடும் கோபத்தில் இருக்கிறார். அடே, என்ன பார்க்க வந்தவன் எனக்கு எதிராக பதுவாதானே செய்கிறான், இவன் என்ன நோய் அதிகரிக்கிறதுக்கு துஆ கேட்கிறானே. இவருக்கு புரியல, காது கேட்காதவர் புரியல. அவர் 3வது கேட்டாரு, சரி என்ன குடிக்கிறீங்க மருந்து, என்ன மருந்து பாவிக்கிறீங்க? நோயாளி கோபத்தில் இருக்கிறாரு, நோயும் கூடிக்கொண்டுதானே போகிறது. ஒரு கோபத்தில் சொன்னாரு, நான் நஞ்சு குடிக்கிறேன் என்றார். நான் நஞ்சு குடிக்கிறேன் என்றார். இவர் கற்பனை பிரகாரம், காது கேட்காத மனிதர், அவர் சொன்னார், அப்படியா, அதே தொடர்ந்து குடிங்க என்றார். அவருக்கு இன்னும் கோபம் வருகிறது. அவருக்கு இன்னும் கோபம் வந்துச்சு அந்த நோயாளிக்கு. 4வது இவர் கேட்டார், கற்பனை பிரகாரம், யோசித்து முடிவெடுத்த பிரகாரம், அவருடைய அந்த புத்தியால் எடுத்த முடிவை படி அவர் கேட்டாரு. 4வது கேள்வி, சரி யாருக்கிட்ட மருந்தெடுக்கிறீங்க, யாரு டாக்டர்? அவர் கோபத்தில் உள்ளவர் தானே. அவர் சொல்லிட்டாரா, டாக்டரா, ரூஹை கைப்பற்றுகிற மலக்கு இஸ்ராயில், அவர்கிட்ட தான் மருந்தெடுக்கிறேன். இவர் சொன்னாராம், அப்ப நீங்க தொடர்ந்து அவர்கிட்டே மருந்தெடுங்க என்றார். மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுறாங்க, இது போலத்தான் நீ குர்ஆனுக்கு நீ விளக்கம் சொல்ல போனால், நீ உன் புத்திக்கு படுகிற விதத்தில் நேரடியாக கூகுளை பார்த்துட்டு, ஏதோ ஒரு சில ஆக்கள்ல பயான கேட்டுட்டு, கொஞ்சம் ஆளுங்களை புத்தகத்தை வாசிச்சுட்டு நீ விளக்கம் சொல்ல போனா, அந்த நோய், காது கேட்காதவர் நோயாளியை பார்க்க போன கதை தான் உனக்கு நடக்கும். வழிகேட்டுல போய் விடுவாய். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் ஒரு கட்டத்தில் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஸராவுக்கு சென்றார்கள். பஸராவுக்கு சென்றால் பஸராவிலே ஒரு மனிதர் பயான் செய்கிறார். பஸராவில் ஒரு மனிதர் பயான் செய்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், அத்தத்ரின் நாசிக வல் மன்சூக ஃபில் குர்ஆன், குர்ஆனில் மாத்திய ஆயத், மாற்றப்பட்ட ஆயத் உனக்கு தெரியுமா? எங்க காலம், இந்த காலம் அல்ல, தமிழ் பேசுகிற இந்த நாட்டிலே அல்ல சகோதரர்களே, சஹாபாக்கள் காலம் இது. பஸரா ஈராக்குடைய ஊரு, ஈராக்கில் உள்ள ஊரு.
அரபு பேசுகிற மக்கள் யார் கேட்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள். பயான் செய்கிறாயே, மக்களுக்கு பயான் செய்கிறாய். அத்தத்ரி நாசிக வல் மன்சூக ஃபில் குர்ஆன், குர்ஆனில் மாத்திய ஆயத், மாற்றப்பட்ட ஆயத் உனக்கு தெரியுமா? லா அத்ரி, எனக்கு தெரியாண்டாங்க. குர்ஆனில் 2 ஆயத்து இருக்குது, நாசிக் மன்சூக். சில ஆயத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இத்தாவுடைய காலம், கணவன் மௌத்தானால் இத்தா இருக்க வேண்டிய காலம் 1 வருடம். குர்ஆன்ல ஆயத்து இருக்கிறது 1 வருடம். பின்னால அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்குறான். அடுத்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். இல்ல 1 வருடம் அல்ல, 4 மாதம் 10 நாள். 4 மாதம் 10 நாள் என்ற அந்த ஆயத் வந்த பின்னால அந்த சட்டம் மாற்றப்பட்டது. 1 வருடம் என்கிறது மன்சூஹ், பின்னால வந்த ஆயத்து நாசிஹ். கேட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவனுக்கு தெரியுமா குர்ஆன்? இப்படி தெரியுமா? சொன்னாங்க தெரியா. சொன்னாங்க ஹலக்த வ அஹ்லக்த, நீனும் நாசமாகி மக்களை நாசமாக்கிட்டாய் என்றார். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால எப்பொழுதும் நாம் சரியான அந்த பரம்பரையில சூஃபியாக்கள், அஹ்லு பைத்துகள், சதாத்துமார்கள், இமாம்கள் என்ன விளக்கங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த விளக்கங்களோட நாங்க போனா இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையலாம். அதனால நாங்க எப்பொழுதும் சரியான கொள்கை எது, சரியான வழி எது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்றைய மனிதர் எப்படி தெரியுமா ஆகிறாங்க? அடே அதுல பார்த்தா பெரிய ஜனமாயிக்குது, அவங்களோட பெரிய ஒரு கூட்டம் ஈகிறாங்களே, கூட்டத்தை வைத்து நாம் முடிவெடுக்க கூடாது. செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் சொன்னார்கள், லா தஅரிஃபில் ஹக்க பிர் ரிஜால், லா தஅரிஃபில் ஹக்க பிர் ரிஜால். மனிதர்களை வைத்து ஹக்கு எதென்று நீங்க பார்க்க வேணாம், அதை பார்க்க வேணாம். இஅரிஃபில் ஹக்க தஅரிஃபு அஹ்லஹு. முதலாவது ஹக்கு எதென்று படிங்க. ஹக்கு எது, உண்மை எது என்றதை நீங்க படிங்க, அப்ப உங்களுக்கு ஹக்கு விளங்கும். அதே கருத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்களும் சொன்னாங்க, அல் ஹக்கு ஹக்குன் வ இன் கல்ல அஹ்லுஹு வல் பாத்திலு பாத்திலுன் வ இன் கஸுர அஹ்லுஹு. அல் ஹக்கு ஹக்குன், உண்மை உண்மைதான், வ இன் கல்ல அஹ்லுஹு, அந்த உண்மையில இருக்கிறவர்கள், சரியானவர்கள், சரியான அகீதால உள்ளவர்கள் குறைவாக இருந்தாலும் சரி, ஹக்கு ஹக்குத்தான். வல் பாத்திலு பாத்திலுன், பாத்தில் பிழை, வழிகேடு வழிகேடு தான். வைன் கசுர அஹ்லுஹு, அதிகமானவங்க இருக்கிறாங்க. இஜ்திமா ஒன்று வச்சாங்களாம், 50,000 மக்கள் இருந்தாங்களாம். அடே 50,000 மக்கள் இருக்கிறாங்களே, அப்ப அது சரியா? ஷாஃபி இமாம் சொன்னாங்க அப்படி அல்ல. ஜனங்களை வச்சு முடிவெடுக்க வேண்டாம், ஆடைகளை வைத்து முடிவெடுக்க வேண்டாம். சரியானவர் யார், சரியான கொள்கையில இருக்கிறாரா, சரியாக மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரா? நீ நடந்திருக்கிற என்ன தெரியுமா? பேருக்கு பின்னால பட்டம் இருந்தா அவர் PhD செஞ்சிருக்கிறார், MA செய்திருக்கிறார், BA முடித்திருக்கிறார், பாகிஸ்தான்ல முஃப்தி செஞ்சிருக்கிறார். அவர் சொல்வது பிழையாகுமா? இதான் இன்றைக்கு மக்கள் ஆடைகளை பார்த்து, பட்டங்களை பார்த்து விட்டு அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் இது. செய்தி இமாம் ஷீராசி ரஹிமஹுல்லா, இமாம் ஷீராசி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு இமாம். மதரசாக்கள் ஓதின மாணவர்களுக்கு அவருடைய பேரு தெரியும். ஷீராசி ரஹிமஹுல்லா அன்னவங்கட காலத்தில் உலமாக்கள் ஒரு மஜ்லிஸ் போனாங்களாம். அவன் பெரிய இமாம், ஆனா சாதாரணமான ஆடையில இருப்பாங்க. பெரிய ஆடையெல்லாம் உடுத்துட்டு கபால்லாம் போட்டுட்டு பெரிய தலப்பாலாம் கேட்டு அப்படி எல்லாம் இல்லை. அவங்க சாதாரணமாக ஒரு உலமாக்கள் மஜ்லிஸ் போனா நிறைய உலமாக்கள் அங்கு, அந்த கால இமாம்கள் நிறைஞ்ச காலம் இல்லையா? இமாம்கள் நிறைந்த காலம், அறிஞர்கள் நிறைந்த காலம். அந்த மஜ்லிஸ்ல போனா ஒரு கேள்வி கேட்பாரு, ஒருத்தர் பதில் சொல்லுற, இப்படியான ஒரு பெரிய ஒரு மஜ்லிஸ். ஷீராசி இமாம் அந்த மஜ்லிஸ் போனாங்களாம். ஷீராசி இமாம் போனா ஷீராசி இமாம யாரும் கணக்கெடுக்கல. என்ன சர்வ சாதாரணமான ஆடையில அவங்க போயிருக்கிறாங்க, அடையாளம் ஒன்று பெருசா விலங்கல்ல. போனத்தோட ஷீராசி இமாம யாரும் மதிக்கவும் இல்லை, உள்ள வந்து இருங்க என்று சொல்லவும் இல்லை, மரியாதை கிடைக்கல. ஷீராசி இமாம் பார்த்தாங்களா, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும், இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும். ஷீராசி இமாம் அதை யோசிச்சுட்டு நெடுக வந்தாங்களாம். ஊர்ல இருக்கக்கூடிய வண்ணன், வண்ணன்டா அந்த லொண்டரி உடுப்பு கழுகிறவன், அவனுக்கிட்ட வந்தாங்களாம்.
உடுப்பு கழுகிற ஆள்கிட்ட வந்து கேட்டா உன்கிட்ட ஜுப்பா ஈக்குதா? ஓய்க்குது. ஒரு ஜுப்பா உண்ட உடு, கபாயிக்குதா? அதை ஒன்று மேலால போட்டு. உடுப்பு கழுகிறவனு கிட்ட வண்ணனு கிட்ட நிறைய ஆடை இருக்குமே, அவர் ஜுப்பா உண்டை போட்டு தலப்பா உண்டை போட்டு எல்லாம் போட்டு சுத்தி அழகான முறையில் உடுத்து ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி ஆளை உடுப்பாட்டின பின்னால ஷீராசி இமாம் சொன்னாங்களாம், நான் இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டி போவேன். அங்க நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் ஆக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. உன்னை கண்ட உடனே முன்னுக்கு கொண்டு வைத்து வச்சு உன்னிடத்துல மார்க்க கேள்விகள் கேட்பாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? உடுப்புகளின் ஆளுக்கு என்ன செல்ல தெரியும்? அவருக்கு ஒன்று செல்ல தெரியாது. ஷீராசி இமாம் சொன்னா, உன்னிடத்துல என்ன கேட்டாலும் பரவாயில்லை, என்ன கேட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு பக்கத்தில் ஒரு கோலைய மாதிரி நான் வாரேன், உனக்கு பக்கத்தில் நான் இருப்பேன். ஏதாவது உன்னிடத்தில் கேட்டா நீ என்ன பார்த்து சொல்லு, ஃபீஹி கௌலானி குல் என்று செல்ல. அவ்வளவுதான். என்ன நான் பதில் சொல்றேன், அவர் இமாம் தானே, நான் பதில் சொல்றேன். ஃபீஹி கௌலானி குல் என்று சொல்லிடு. ஷீராசி இமாம் அவரை கூட்டிக் கொண்டு அந்த உலமாக்கள் பெரும் இமாம்களுக்கு மஜ்லிஸ் போன உடனே, இப்ப வண்ணனை கண்ட உடனே எல்லாரும் உள்ள எடுத்து மிச்சம் மரியாதை செஞ்சு சலாம் சொல்லி கொனை துக்கார வச்சு அவருக்கு தனியாக இடத்தை கொடுத்த பின்னால் இப்ப அடுத்த கேள்வி வண்ணனு கிட்ட வருகிறது. ஷீராசி இமாம் பக்கத்தில் இருக்கிற வண்ணனுக்கு ஒன்றும் தெரியும், அவனுக்கு தெரியும் உடுப்பு கழுகிறதுக்கு. ஆனா இவர் பெரிய இமாம். ஒரு கேள்வி வருகிறது வண்ணனிடத்தில். கேட்டா அவர் ஃபத்வா கேட்டா அவர் திடீரென்று வண்ணன் அப்படி பார்த்து ஷீராசி இமாமை பார்த்து ஃபீஹி கௌலானி குல் என்றா ஷீராசி இமாம் பதில் செல்லுற. இப்ப ஆக்கள் யோசிக்கிறடே, அவரோட வந்த அவருடைய சீடர் கோலையன், அவருடைய ஹாதிமுக்கே இவ்வளவு அறிவண்டா, இவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கும். ஆக்கள் அசந்து போயிட்டு இந்த வண்ணனை கண்டவுடனே அவனுக்கே பெரியோர் அறிஞர் வந்திருக்கிறார், பெரியோர் ஆலிம் வந்திருக்கிறார் என்று மக்கள் நினைக்கிற ஷீராசி இமாம் பதில் செல்ல. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பேசிக்கொண்டே போறாங்க. மக்கள் எழும்பி ஒரு கேள்வி கேட்டா ஒரு கேள்வி கேட்கிற, இதை பத்தி உங்களோட ஃபத்வா என்ன? இவர் திடீரென்று ஃபீஹி கௌலானி குல் என்றா ஷீராசி இமாம் பதில் செல்ற. கொஞ்ச நேரத்தில் ஃபீஹி கௌலானி குல்லண்டா என்ன? ஃபீஹி கௌலானி, அதுல ரெண்டு சொல்லு இருக்கிறது. குல்லண்டா நீ சொல்லு, குல்லண்டா நீ சொல்லு. யாரை பார்த்து செல்லுற வண்ணன்? ஷீராசி இமாம் பார்த்து செல்லு. குல் நீ சொல்லு என்றா ஷீராசி இமாம் செல்லுற. கொஞ்ச நேரத்தில் இந்த வண்ணனுக்கு குல் என்ற சொல் மறந்து போயிடுச்சு. குல் மறந்து வைத்து புல் என்றுட்டான். புல் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? மூத்திரம் பெய்ங்க, அது அர்த்தம். சிறுநீர் கழிங்க என்ற அர்த்தம். திடீரென்று கேள்வி கேட்ட உடனே இந்த வண்ணன் ஷீராசி இமாமை பார்த்து ஃபீஹி கௌலானி புல் என்றதோட நட புல் என்றான். பாக்கள் யோசிக்கிறாங்க, எது நடுறே? உடனே எழுப்பினாங்க ஷீராசி இமாம். இவர் யார் தெரியுமா? உங்களோட ஊர் வண்ணன், இந்த ஊர்ல உடுப்பு கழுகிறவர். நான் இங்க வந்த நேரத்தில் என்ன நீங்க பார்க்கல, வர சொல்லல, நான் இமாம் ஷீராசி. அப்பதான் யோசித்தாங்க, ஒரு மனிதன் வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவெடுத்து விடக்கூடாது, அவர் சரியான அறிவுள்ளவரா என்று பார்க்க வேண்டும் என்ற முடிவை அந்த இருந்த மஜ்லிஸில் இருந்தவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நல்லவர்களோட, சாலிஹீன்களோட, அவுலியாக்களோட, இறைநேசர்களோட, அஹ்லு பைத்துகளோட, சதாத்துமார்களோட, சூஃபியாக்களோட ஒன்றாக நெருக்கமாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் பொறுப்புதாரிகள். நாம் மாத்திரமல்ல, எமது பிள்ளைகளையும் பரம்பரைகளையும் இந்த கொள்கையில் நாம் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நாம் மரணித்தால் எங்களோட பிள்ளை கபருக்கு வரமாட்டார்கள், எங்களுக்காக ஓத மாட்டார்கள். சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை, வாப்பட வருஷக்கத்தம் தேவையில்லை, வாப்பட கபரு போய் தோத தேவை, அவர் செஞ்ச அவருக்கு மட்டும், அவர் தேடிக்கொள்ளட்டும். இல்லாட்டி சொல்லுவாங்க நாங்க சரியாக இருக்கிறோம், நாங்க தௌஹீதில் இருக்கிறோம், வாப்ப ஷிர்க்குல மௌத்தாகிட்டார்.
என்ற நிலைமை இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால சகோதரர்களே, நாம் சரியான முறையில் உண்மையான கொள்கையால நாங்க விளங்கி சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை சரியான முறையில் பிள்ளைகளுக்கு போதித்து ஈருலகிலும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள், கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள், கிட்னி வருத்தம், கேன்சர் வருத்தம் போன்ற நோய்களை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எங்கள் மனைமார்களை பாதுகாப்பாயாக, எல்லா முஸ்லீம்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வழிகேடுகளை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. உண்மையான கொள்கையாகிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்ற கொள்கையில வாழ்ந்து அதே கொள்கையில மௌத்தாகுவதற்கு எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் பரம்பரைகளுக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பணத்துக்கோ பதவிக்கோ ஈமான் பறிபோய் விடாமல், கொள்கைகள் பறிபோய் விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. நமது வியாபாரங்களில் பரக்கத்து செய்வாயாக. எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருள்வாயாக. அடுத்த மக்களிடம் கையேந்தி கடன்காரனாக நாம் கேவலப்பட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. நாம் செய்கிற வியாபாரங்களில் பரக்கத்து செய்வாயாக. நாம் சேமித்து வைத்திருக்கிற பணத்தில் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. ரிஸ்கில பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், கடைசி கட்டம் சக்கராத்தில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, உதுவெடுத்தவர்களாக, பரிபூரணமான மூமின்களாக, வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை ராவிலோ சொர்க்கத்தை பார்த்து சிரித்தவர்களாக மக்காவிலோ மதீனாவிலோ மௌத்தாகி அங்கு அடங்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த முறை ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்து ஹஜ்ஜிக்காக செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அல்லது சென்றார்களோ அவர்களது ஹஜ்ஜுகளை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வாயாக. வாழ்க்கையில ஹஜ் உம்ராக்கள பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது உடம்பில் உள்ள நோய்களை லேசாக்கி விடுவாயாக, வருத்தங்களை லேசாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நாம் உண்ணுகிற உணவுகளால, குடிக்கிற மருந்துகளால வேற நோய்கள் எங்களுக்கு ஏற்பட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் ஓதப்பட்ட ஓதல்கள், கேட்கப்பட்ட துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸ் விடுபடாமல் கியாமத்து நாள் வரை பரம்பரையாக நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் தாய் தகப்பன்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நீ கொடுப்பாயாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டத்தோட பசியோட வீடில்லாமல் உணவில்லாமல் நோயாளிகளாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, சந்தோஷத்தை கொடுப்பாயாக, ஆஃபியத்தை கொடுப்பாயாக. இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை நீ கொடுப்பாயாக. இல்லாவிட்டால் அவர்களை அழித்து முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, முஸ்லீம்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயாக. எங்களுக்கு இடையில ஒற்றுமை சமாதானத்தை உண்டாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹக்கை விளங்காமல் தூரமாகி விலகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹக்கை யா அல்லாஹ் நீ புரிய வைப்பாயாக. சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையை நீ புரிய வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்தில் நாங்கள் கேட்ட துஆக்கள், இதற்கு முன்னால் கேட்ட துஆக்கள், இதற்கு பின்னால் கேட்க இருக்கிற எல்லா துஆக்களையும் எங்கள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலும் மற்றும் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள் எல்லோருடைய பொருட்டினாலும் நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்பொழுது உங்களுக்கு முன்னால் பயானிக்கிறவர் விகாரியாவின் கல்லூரி நண்பரும் அல்ஹாஜ் மௌலவி அப்துல்லா சூஃபி ரவுலி மதர் அவர்களுக்கு இந்த பள்ளிவாயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஷேக் உஸ்மான் அல்லா அவர்களுடைய உருவ் முபாரக்கை கிட்டத்தட்ட இன்றையுடன் 9வது நாளான இன்று வரைக்கும் இந்த மஜ்லிஸிலே நல்லபடியாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய தேவைகளை நாளை ஒவ்வொருவரும் வந்திருக்கும். அதே போன்று நாளைய தினம் தமாம் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அது அசல் குர்வை தொடர்ந்து குர்தா ஷரீஃபும் குர்ஆன் தமாமும் மகரிபுக்கு முன்னால் நடைபெறும். அனைவர்களும் அந்த குர்தா ஷரீஃபிலே கலந்து கொள்ளுங்கள்.
மஜ்லிஸ் நடைபெறும். இஷா தொழுகைக்கு பின்னால் அதே போன்று பயான் நிகழ்ச்சி நடைபெற்று இந்த உருஸ் முபாரக் நாளைய தினம் தமாம் செய்யப்படும் என்பதை அனைவருக்கும் இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பெண்களுக்கான தலைமாட்டிகா வருகின்ற 3ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறும் என்பதை அனைவருக்கும் அறியப்பட்டிருக்கிறோம். அனைத்து பெண்களும் அதில் கலந்து கொள்ளுமாறு மிக பணிவாக இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த மஜ்லிஸ் நாளையுடன் நிறைவுபடும். நாளைக்கு தமாம் நிகழ்ச்சி இருக்கின்றது. அனைவருக்கும் அதிலே நேர காலத்துடன் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த மஜ்லிஸ் இனிய செலவாக்குடன் கிடைக்கும்.